வணக்கம் நண்பர்களே. இப்போ ஷிமோகாங்கிற ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாகர்ங்கிற ஊருடைய இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீனாசம்ங்கிற ஒரு கலை கிராமத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த ஊருடைய பேர் ஹெக்கோடு. சாகர்ல தான் தங்கி இருக்கிறேன். ஷிமோகாவுக்கு விமானத்தில் வந்து அங்கிருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல் பயணம் செய்து இங்கே வர வேண்டியிருக்கிறது. இந்த சின்ன கிராமம் இன்றைக்கு இந்தியாவுடைய கலை வரைபடத்தில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த கிராமத்தில் தான் கேவி சுப்பண்ணா என்கிற ஒரு நாடக மேதை பிறந்தார். அவருக்கு மகசேசே விருதெல்லாம் கிடைச்சது. அவர் ஒரு தீவிரமான காந்தியவாதி. அவர் தன்னுடைய சொந்த கிராமத்தில் ஒரு கலை நிலையத்தை தொடங்கினார். அதற்கு பேர் தான் நீனாசம். உண்மையில் அது நாடக பயிற்சி மையமாக தொடங்கினார். பிறகு அது சினிமா, கலை, இலக்கியங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு கலை மையமாக மாறியது. கேவி சுப்பண்ணாவுடைய மகன் கேவி அக்ஷரா இன்றைக்கு அதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு பிறகு அவருடைய மகன் இன்றைக்கு பொறுப்புக்கு வரவிருக்கிறார். 3 தலைமுறையாக தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கலை முயற்சி. கர்நாடக மக்களின் சிந்தனையில் கலை மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஆற்றிய ஒன்று. இதனுடன் யு ஆனந்தமூர்த்தி, சிவராம காரந்த் என்று பல இலக்கிய மேதைகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் ஏராளமான கன்னட இலக்கிய சிந்தனையாளர்கள் வரக்கூடிய இடமாக இது இருக்கு. சென்ற ஆண்டே எனக்கு அங்கே அழைத்திருந்தார்கள். சென்ற ஆண்டு அங்கு என்னுடைய யானை டாக்டர் என்கிற கதையை ஒரு நாடகமாக போட்டார்கள். அப்போது நான் அமெரிக்காவில் இருந்தனால் செல்ல முடியவில்லை. இந்த ஆண்டு என்னை அழைத்திருந்தார்கள். அதை ஜனவரியிலே அழைத்து விட்டார்கள். ஆகவே இந்த பயணத்தை இதை ஒட்டித்தான் ஏற்பாடு செய்தேன். இன்னும் 2 நாட்களில் அமெரிக்கா செல்வதாக இருக்கிறேன். அங்கே என்னுடைய ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ என்கிற ஆங்கில தொகுப்பு FSG பதிப்பக வெளியீடாக வந்திருக்கிறது. அதனுடைய நூல் விளம்பர நிகழ்வுகள் நிறைய நிகழவிருக்கின்றன. இந்த நீனாசத்தை பற்றி சொல்கிறேன். அங்கே இந்த ஆண்டு என்னுடைய உலகம் யாவையும் என்கிற சிறுகதையை ஒரு நாடகமாக போட்டார்கள். அதற்கு முன்னால் ஒரு கலந்துரையாடல் இருந்தது, பெரிதும் மகாபாரதத்தை பற்றி. அதன் பிறகு என்னுடைய நாடகத்தை பற்றிய ஒரு உரையாடல் இருந்தது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வெவ்வேறு தலைப்புகளிலே அவர்கள் உரையாடி கொண்டிருந்தேன், ஆங்கிலத்தில் தான். ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய கன்னட கேள்வி எனக்கு புரிந்தது. நான் நினைத்துக் கொண்டேன், ஒரு ஆண்டு எடுத்துக்கொண்டு கன்னடம் கற்றுக்கொண்டு வந்து அடுத்த முறை கன்னடத்திலே உரையாடினால் இன்னும் அதிகமாக அவர்கள் நெருங்க முடியுமா என்று எண்ணிக்கொண்டேன். நான் சொல்ல வருவது ஒன்று, அப்போது வெளியே பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு மூத்தவர் என்னிடம் கேட்டார், இதே மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று உங்களுடைய விக்கிபீடியாவிலே பார்த்தேன். ஆமாம், நான் அதை உருவாக்கி இருக்கிறேன். அது நித்திய வனம் என்று பெயர். அங்கே ஒரு ஆண்டில் 50 நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். பயிற்சி வகுப்புகள், கலை, இலக்கியம், மெய்யியல், யோகம், கிறிஸ்தவ இஸ்லாமிய மெய்யியல் ஆகியவற்றெல்லாம் அங்கே கற்பிக்கிறோம் என்று நான் சொன்னேன். அவர் ஒரு கேள்வி கேட்டார், எந்த வகையான இளைஞர்கள் அங்கே வருகிறார்? நான் சொன்னேன், வெவ்வேறு வேலைகளில் இருப்பவர்கள் அதிகம் வருகிறார்கள். மாணவர்கள் வருவது அரிதுன்னு அரிது. இவ்வளவுக்கு மாணவர்களுக்கு இலவசம் என்று சொன்னால் கூட அவர்கள் வருவதில்லை. வேலைகளில் இருந்து கொண்டு தங்களை மேலும் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு சாரார் வருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் லௌகிகத்திலிருந்து அப்பால் சென்று ஏதாவது செய்ய வேண்டும் நினைப்பவர்களும் வருகிறார்கள். யோக பயிற்சிகளுக்கு வெறுமே உடல்நல குறைவு கருதி வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதை நான் சொன்னேன். அப்போ அவர் கேட்டார், உங்களுடைய பயிற்சி வகுப்புகளுக்கு உயர்குடி, உயர் மட்டத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்களா? நகரம் சார்ந்தவர்கள் வருகிறார்களா? ஏன் வரவில்லை என்று யோசித்தீர்களா? அவர்களை கொண்டு வருவதற்கு ஏதாவது திட்டம் உங்களிடம் இருக்கிறதா? அது எனக்கு ஒரு முக்கியமான கோணம். அப்ப நான் சொன்னேன், இல்லை, கிட்டத்தட்ட உயர்குடி, உயர் வர்க்கத்தை சார்ந்த யாருமே இதுவரைக்கும் அக்கறை எடுத்துக்கொண்டது வந்தது கிடையாது. ஏனென்றால், ஒன்று, இது தமிழில் நடக்கிறது. இது என்னுடைய தமிழ் இணையதளம் சார்ந்துதான் விளம்பரப்படுத்தப்படுகிறது. தமிழகத்திலே உயர் நடுத்தர வர்க்கத்தினர் கூட ஆங்கிலத்தில் தவிர எதையுமே படிப்பதில்லை.
ஆங்கிலம் தவிர எந்த மொழி அவர்களுக்கு தெரிவதும் இல்லை. படித்து புரிந்து கொள்ள அளவுக்கு ஆங்கிலம் தெரிந்த உயர் மட்டத்தினர் எந்த பகுதியிலும் தமிழ்நாட்டிலே கிடையாது. ஒரு 10 கோடி 20 கோடிக்கு மேல் சொத்துள்ள எவருமே தமிழ் எதையும் படிப்பதில்லை. ஆகவே இப்படி நடப்பதே அவங்களுக்கு தெரியாது. அவர்களை சென்று சேர்வதற்கு வழியே கிடையாது. ஆகவே அவர்கள் யாரும் வருவதில்லை. இன்னொன்று, நான் அறிந்தவரை ஒரு 10-20 கோடிக்கு மேல் சொத்து வைத்திருக்கிற எவருக்குமே தமிழ் பண்பாடு சார்ந்த எந்த மரியாதையும் கிடையாது. இங்கே ஏதேனும் வந்து உருப்படியாக எடுக்க முடியுங்கிற எண்ணமும் கிடையாது. அவர்கள் 2 வகையினர். அவர்களில் 1% 100க்கு 1 கொஞ்சம் அறிவார்ந்த விஷயங்களில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார். கொஞ்சம் படிக்கணும், தெரிந்து கொள்ளணும், அறிவார்ந்து தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நினைப்பார். அவர்கள் பெரும்பாலும் அதற்கான வசதிகளையும் கண்டடைவார்கள். அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல முடியும், வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை அவர்கள் படிக்க முடியும், இந்திய உலகத்திலே கிடைக்கக்கூடிய மிக உயர்தரமான பயிற்சி அடையவும் முடியும். அப்படிப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் பெரும்பாலும் இங்கே இதை தொடர்வதும் இல்லை. இங்கிருந்து சென்று விட்டால் அப்புறம் திரும்பி வரமாட்டார். பாக்கி 99% உயர்குடியினரும் பெரும்பாலும் மிக உலகியலானவர்கள். நுகர்வு, களியாட்டு, தொழில் and வணிகம், இதை தவிர எதுவுமே அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அறிவு மேல் மரியாதை கொண்ட உயர்குடியினரை பார்ப்பது என்பது தமிழகத்திலே அரிது. அதிர்ச்சி அடைஞ்சு சொன்னார், என்ன இவ்வளவு இப்படி சொல்றீங்க? நான் சொன்னேன், இந்த நீனாசம் இந்த அமைப்புல இந்த கலையரங்கம் பழுதடைந்திருக்கிறது என்று சொல்கிறீர்கள். அதற்கு அதை கட்டி 50 ஆண்டுகள் ஆகிறது. அதை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று அக்ஷயா கோரிக்கை விடுத்த போது ஜெகநாத் என்பவர் 1 கோடி ரூபாய் ஒரே நன்கொடையை அளித்தார் என்று சொல்கிறீர்கள். அப்படி ஒருவரை தமிழகத்திலே இதுவரை யாரும் கண்டதில்லை. அப்படி ஒருவர் கிடையாது, இதுவரைக்கும் கிடையாது. அண்ணாமலை அரசர் இருந்தார், அவர் வேற. அதுக்கு பிறகு அப்படி ஆணைப்பட்டி அப்படி ஒரு மனிதர் தமிழகத்தில் உயிர் வாழ்ந்ததுக்கான தடயமே இல்லை. எப்படி ஒருவரை இன்னும் கண்டடைய முடியாது? தமிழக உயர்குடியினருக்கு அந்த வகையான எந்த ஆர்வமும் கிடையாது. கேரளத்திலே இலக்கிய விழாக்கள் நிகழ்கின்றன, மிகப்பெரிய இலக்கிய விழாக்கள், ஒவ்வொன்றும் 10 கோடி 8 கோடி செலவு நிகழ்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் 50 லட்சத்துக்கு மேல் நன்கொடை கொடுக்கக்கூடியவர்கள் 10-15 பேர் இருக்கிறாங்க, தொழிலதிபர்கள், செல்வந்தர்கள். ஆனால் அப்படி ஒருவர் தமிழகத்திலே கிடையாது, கேள்விப்பட்டதில்லை. அப்படி யாரும் கொடுத்தாக நான் அறிந்ததும் இல்லை. அவருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இதுதான் தமிழகத்துடைய நிலைமை. உயர்குடிகள் இந்த விஷயங்களுக்கு வர்றது கிடையாது. வர்றாங்க, விளையாடுபடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது தேவையில்லை. ஆகவே நான் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ என்ற என்னுடைய படைப்பு ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கிறது. நல்ல தரமான ஆங்கிலம். அது இந்திய அளவில் புகழப்படக்கூடிய ஒரு நூல். அபிஸ் வந்திருக்கிறது, அதுவும் மிக தரமான மொழிபெயர்ப்பு. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில அறிந்த எவருமே அந்த மொழிபெயர்ப்பை வியந்து பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 நூல்களுக்கும் அமெரிக்கா லிட்டரரி டிரான்ஸ்லேட்டர்ஸ் அசோசியேஷனுடைய விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டவை சர்வதேச அளவில். அதை சென்னையை சார்ந்த உயர்குடிகள் ஆங்கிலத்திலே படிக்கிறேன் என்று சொல்லிக் கொடுவர்கள் யாராவது படித்திருப்பார்களா? நான் யாரையும் பார்த்த கிடையாது. ஒருவர் கூட எனக்கு கடிதமோ எதுவும் போட்டது கிடையாது. பலவரை சந்திக்கும் போது கூட அவர்கள் என்னை பற்றி தெரிந்திருக்க கிடையாது, அந்த புத்தகத்தை பற்றி அவங்களுக்கு சொல்லவும் முடியாது. ஆனால் கர்நாடகத்திலிருந்து தொடர்ந்து அந்த ஆங்கிலத்தை படித்து விட்டு கடிதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, அது வேறு. அவர்கள் இந்த அமைப்பு அவர்களுக்காக அல்ல, அவர்கள் இங்கே வரமாட்டாங்க. அப்படி இங்கே வந்தால் கூட இந்த அமைப்புடைய குறைந்தபட்ச வசதிகளும் அவர்கள் தங்க முடியாது. அவங்களுக்கு குளிர்சாதனப்பட்ட வசதியான அறைகள் தேவைப்படலாம். அப்புறம் அவர்கள் பிறருடன் கலந்து அமர்வு விரும்ப மாட்டார்கள். நம்முடைய அமைப்பில் அடித்தளத்தை சார்ந்த ஒருவர் வரலாம், இலவசமாக கூட வரலாம். அவருடன் தமிழகத்தை சேர்ந்த உயர்குடி உயர் வட்டத்து ஒருவர் சமமாக அமரவே மாட்டார். அப்படி அமரக்கூடிய ஒரு இளைஞனையோ பெண்ணையோ நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. எங்க யாராவது கேள்விப்பட்டா சொல்லுங்க. அப்படி கிடையாது. தமிழகமே என்பது 2. தமிழகம் என்பது சாமானியர்கள், பிறர் என்று ஒன்று இருக்கு. அந்த பிறர் வேறு உலகத்திலே வாழ்கிறார்கள். அந்த காலத்தில் தேவர் உலகம் சொல்ல அந்த மாதிரியான உலகம். அவங்க இந்த அறிவார்ந்த செயல்பாடுக்கு வரமாட்டாங்க, ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க, இவரோட பழக மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. அவர்களை இங்கே கொண்டு வரக்கூடிய எண்ணமே கிடையாது, வாய்ப்பும் கிடையாது, அதற்கு எனக்கு தேவையும் கிடையாது. ஆனால் மற்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள், நடுத்தர வர்க்கம், கீழ் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் பிழைப்புக்காக தான் கற்க வேண்டியிருக்கிறது. அவருடைய கல்வி என்பது முழுக்க முழுக்க வயிற்று பிழைப்புக்காக தான்.
தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு ஏதேனும் ஒரு வேலையில் தொற்றிக்கொண்டு வாழ்க்கையில கொஞ்சம் பொருளாதார நிறைவு அடைய வேண்டும் என்பதை தவிர அவங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளாதார அடைந்த பிறகு தங்களுடைய இயல்பான ஒரு தேடலால் தங்களுக்கு மேலும் கொஞ்சம் கலை அறிவு சார்ந்த விஷயங்கள் தேவை என்று நினைக்கிறாங்க. தாங்கள் வெறும் உழைக்கும் எந்திரங்கள் அல்ல, அதுக்கு அப்பால் நினைக்கிறாங்க. அப்படி நினைப்பவர்களே 0.5% குறைவு தானேங்க, அதிலும் குறைவானவர்கள் தான் இங்கே வராங்க. தமிழகத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல லட்சம் பேர்ல ஒரு 1000 பேருக்கு தான் ஏதாவது தொடர்புகள் இருக்குன்னு அவர்கள் தான் இங்கே வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கூட தமிழகத்தில் இதை தவிர வேறொரு அமைப்பு கிடையாது. இன்று ஒரு இளைஞன் மேலை தத்துவத்தை ஒரு அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் என்றால் தமிழகத்தில் இன்னொரு அமைப்பு கிடையாது, இன்னொரு வகுப்பு எங்குமே நடைபெறுவதில்லை. தமிழகத்தில் ஒரு இளைஞன் மேலை கலை கொள்கைகளை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும், ஒரு மேலைநாட்டு ஓவியத்தை பார்த்து ரசிக்க வேண்டும், அதற்கான அடிப்படை பயிற்சி எங்கு கிடைக்கும் கேட்டால் என்றால் ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும், நாங்கள் அளிப்பது மட்டும்தான். தமிழகத்திலே ஒரு இந்து இஸ்லாமிய மெய்ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் என்றால், கிறிஸ்தவ மெய்ஞானத்தை ஒரு அறிமுகம் தேவை என்று விரும்பினால் கூட வேறு இடங்கள் கிடையாது. அப்படி ஒரு இடம் இருக்க வேண்டும், அப்படி ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக ஆகவேதான் மிக குறைவான வசதிகளுடன் மிக குறைவான செலவுடன் அமைத்திருக்கிறோம். இதை ஆடம்பரமாக அமைக்கவில்லை. இது அவர்கிட்ட சொன்னேன். அப்ப அவர் சொன்னார், ஒரு சமூகத்தின் அஃப்ளூயன்ட் செக்ஷன் முழுக்க அதனுடைய அறிவியக்கத்தை உதாசீனப்படுத்தி விட்டு வெளியே செல்வது என்பது எதை காட்டுகிறது? அவர் கேட்டார், இப்ப தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் உயர்குடியிலிருந்து வந்த ஒரு எழுத்தாளர் கூட கிடையாது. தமிழில் மட்டும் இல்லை, ஆங்கிலத்தில் அவர் எழுதுவது கிடையாது. உயர்குடியில் வந்து இப்ப தாகூர் உயர்குடியில் வந்தவர் தான் அவர் கன்னட பெங்கால எழுத்தை முன்னெடுத்தார். அப்படி ஒருவர் இந்த தலைமுறையில் கிடையாது. உயர்குடியில் வந்த ஒரு எழுத்தாளர் கூட கிடையாது. ஏன்னா படிக்கிறது கிடையாது, அப்பதானே எழுத முடியும். பொருளாக மாறாத, பணமாக அந்தஸ்தாக மாறாத எதையும் அவங்க படிக்கிறது கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சென்னை தான் இந்தியாவிலே மிக குறைவாக ஆங்கில நூல்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அவர்கள் நூலை வாங்குறது கிடையாது, படிக்கிறது கிடையாது. அப்படி ஒரு உதாசீனம் உயர்குடிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை உங்க பண்பாட்டுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி தானே என்று கேட்டார். எனக்கு அது பதில் சொல்ல தெரியல. உண்மையிலே வீழ்ச்சியா? அவர் சொன்னார், ஒரு நடுத்தர வர்க்க இளைஞன் ஒருவர் தன்னோட வாழ்க்கையிலிருந்து கொஞ்ச நேரத்தை பீத்து எடுத்து அந்த நேரத்தை கொண்டுதான் எதையாவது செய்ய வேண்டியிருக்கு. ஆனா ஒரு உயர்குடியை சேர்ந்த ஒருவன் தன்னுடைய முழு ஆற்றலால் அந்த கனவை நோக்கி செல்ல முடியும். அவர் செல்லும் தொலைவு வேற. அந்த சாதனையை தான் நாம் எழுந்த மேலை நாடுகளை பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய பெரும் படைப்பாளிகள் பலர் முழு நேரமாக இதற்கு மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அது ஏன் இங்கே சாத்தியமாகவில்லை? எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல. அங்கு வட இந்தியாவிலிருந்து வந்திருந்த 2 இளைஞர்களை பார்த்தேன். செல்வந்த குடியை சார்ந்தவர்கள், சென்னையிலும் அமெரிக்கான உயர் படிப்பு படித்தவர்கள். ஆனா அவங்க எழுதுறாங்க, முக்கியமான படைப்பில் எழுதியிருக்கிறாங்க. நாடகத்துக்காக வந்த ஒரு பெண்ணை பார்த்தேன், அவங்க ரொம்ப உயர்குடியை சார்ந்தவர். அப்படி ஒரு தமிழகத்திலே வராமல் போய்விடுவதற்கான காரணம் என்ன? அதனால் நமக்கு ஏதாவது இழப்பு இருக்கா? காலந்தான் அதை சொல்லணும். அங்கு போனதுக்காக இன்னொரு எண்ணம் வந்தது, அதையும் சொல்லிவிட வேண்டும். நினாசத்திலே மிக குறைவான வசதிகள் தான், ஒரு பழைய ஒரு கட்டுமானம் அது. ஆனா அங்கே நடக்கூடிய இலக்கிய விழாவிலே இந்தியா முழுக்க இருந்து முக்கியமான எழுத்தாளர்கள் சிந்தனையாளர் அங்க வந்து கூடியிருக்கிறார். தமிழகத்திலிருந்து பிரளயன் வந்திருந்தார். அப்படி ஒரு கூடுகை தமிழகத்தில் கிடையாது. அப்படி ஒன்றை தமிழகத்தில் உருவாக்க முடியுமா? இந்தியா முழுக்க இருந்து எழுத்தாளர்களை வரவழைத்து நாமும் இங்கு இருக்கிறோம் என்று அவர்களுக்கு காட்ட முடியுமா? காட்ட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. நன்றி.